நீங்கள் சொல்லக்கூடிய விவசாய போராட்டம் மட்டுமல்ல, மிகப்பெரிய போராட்டமாக இந்தியா முழுவதும் நடந்து பாஜக கொஞ்சம் கூட பிடிவாதத்தை தளர்த்தாத ஒன்று மணிப்பூர்ல நூற்றுக்கணக்கானோர் இறந்தாங்க. கலவரம், பெண்கள் எல்லாம் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க. இப்படி உலகமே ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் மணிப்பூர். அது மாதிரி பல விஷயங்கள்ல இந்த பாஜக அரசு அதை விட உங்களுக்கு நன்றாக தெரியும், பண மதிப்பிழப்பில் பல நூறு பேர் இறந்தாங்க. பெரிய பொருளாதார சிக்கல் அவர்களுக்கு வந்துச்சு. அதுலேயும் அவங்க எந்த வகையிலையுமே நான் 50 நாளில் இதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் தீ குளிப்பேன்னு சொன்ன பிரதமர் ஒன்றுமே குளிக்கலை. ஆனால் மற்றவங்க தான் தீ குளிக்கிற நிலைமைக்கு போனாங்க. இதுதான் பாஜக அரசு தொடர்ந்து இது மாதிரி தான் இருக்குது. விவசாய போராட்டத்திலையும் பல நூறு பேர் இறந்த பிறகு ஒரு வரி கூட நாங்கள் மாற்ற மாட்டோம் என்று சொன்ன பாஜக வேறு வழியின்றி அவர்கள் அந்த போராட்டத்திற்கு பணிந்தார்கள். இது ஒன்று தான் அவங்க பணிந்ததுன்னு சொல்லலாம். இது எல்லாத்துலேயும் அவங்க செஞ்சது துணிந்தது தான். அதனால் இப்போ இந்த போராட்டத்தை பொறுத்தவரை மாணவர்கள் 20 நாளுக்கு மேலாக போராடுகிற நேரத்தில் கல்வியாளர் சோனம் வான்சுக் உண்ணாவிரத போராட்டம் இருந்தார். அப்போல்லாம் பிரதமர் மோடி தூக்கம் வராத நிலைமைக்கு போகலை. அப்போல்லாம் எந்த பாஜக அமைச்சர்களும் போய் ஜந்தர் மந்தரில் போய் இந்த மாணவர்களை பார்க்கல. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னு சொன்னால், நம்முடைய கல்வியாளர் வான்சுக்கை அநியாயமாக அப்புறப்படுத்தினாங்க. அதை இன்னைக்கு 2 வீடியோ போட்டிருக்காரு அவர் வான்சுக்கு. அவர் அப்புறப்படுத்தினது மட்டுமல்லாமல் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தாங்க இல்லையா, அந்த மருத்துவமனையில் கெடுபிடிங்கிறது தான் இன்றைக்கி 2 வீடியோ வந்திருக்கு. இந்த 2 வீடியோவும் அவரே போட்டிருக்காரு. யார்? சோனம் வான்சுக்கு. அதாவது யாரையும் பேச விடலை, யாரையும் பார்க்க விடலை. ஒரு கைதி மாதிரி அவர் இருந்திருக்காரு. உடனே 2 நாள் கழித்து திடீர்னு அவராக வெளியே வர்றாரு. அப்பவும் தடுக்கிறாங்க. அதை தாண்டி அவர் பெரிய எச்சரிக்கை பண்ணுறாரு. என்னை 2 நாளாக சிறையில் வச்சுருக்கீங்க, இப்போ அரெஸ்ட் பண்ணுங்க, என்னைய அரெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்கலாரு. அந்த அளவுக்கு அந்த வீடியோவில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு இவ்வளவும் சொன்னாங்க. ஏதோ சோனம் வாக்சோம் மதிச்சாங்க, அதெல்லாம் சும்மா என்பது இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு. அந்த 20 அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சவன தான், அதாவது மருத்துவமனையில் கொண்டு போய் வச்ச பிறகு தான் மாணவர்கள் எதை நோக்கி போகிறாங்க. அதுவரை அமைதியாக போராட்டம் நடத்துனாங்க. எந்த விதமான தவறுகளும் நடக்கலை, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத நேரத்தில் நேராக இங்கே போகிறாங்க. போன நேரத்தில் அவர்கள் மீது தடியடி, அது மட்டும் இல்லாமல் பெல்லட் குண்டுகளை வீசுவது, மிக மோசமான கண்ணீர் புகை குண்டு இப்படி வீசி பல பேர் பாதிக்கப்பட்டார்கள். நமக்கு தெரியும். நியாயமாக நடந்துகிருந்த ஒரு போராட்டத்தை அநியாயமாக செஞ்சதன் விளைவு தான் இந்த வருது. அன்னைக்கு வரையும் பிரதமருக்கு இந்த இரவு 12:30 மணிக்கு அறிக்கை கொடுக்கணுங்கிற ஞாபகம் இல்லை, ஒன்றும் இல்லை. எந்த மந்திரியும் இங்கே போகல. எப்போ மந்திரி வர்றாங்க? திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர் வீட்டுக்கு முன்னால் ஒரு உண்ணாவிரதம் இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் யார் வர்றா? ஜிதேந்திர பிரசாத்ங்கிற அமைச்சரே நேரம் வர்றார். காங்கிரஸ் தலைவர்கள் ஏற்கனவே போயிட்டாங்க, திமுக போனாங்க, கம்யூனிஸ்ட் போனாங்க, நாள்தோறும் போய்கிட்டாங்க. ஆனால் இவர் அங்கே போயிருந்தா, இவர் போனதுனால தான் மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சுருப்பாங்க. இந்த போராட்டத்துடைய இது எப்போ வீரியம் ஏற்படுச்சுன்னா, இவர் களத்தில் இறங்கின பிறகுதான் மந்திரி வர்றாரு. அதுவரையும் இதை பற்றியே கவலைப்படாதவர்கள் இன்னைக்கும் கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. சோனம் வாங்சுக் அங்கே இருந்திருந்தா இந்த 20 நாள் 25 நாள் கவலைப்படாதவங்க எப்படி கவலைப்படுவாங்க? அப்போ அவர் அங்கே போய் சந்திக்கப்பட்டது மந்திரி வர்றாரு. அப்போ மாணவர்களுடைய கோரிக்கை தான் அவர் எடுத்து வைக்கிறார். அந்த மாணவருடைய 3 கோரிக்கை எடுத்து வைக்கிறாரு. அவரும் தாக்கப்படுறாரு, அவரும் கைது செய்யப்படுறாரு. திருமதி பிரியங்கா காந்தி கைது செய்யப்படுறாங்க. இவ்வளவு முடிச்சுட்டு இது பார்லிமெண்ட்டுக்கு நடக்கிறதுக்கு முன்னையே இந்த இதை சப்ஜெக்ட் எடுக்கணுங்கிறாங்க. வரலாறு படிக்கணும், செய்தி படிக்கணும், ஒவ்வொரு நாள் நடந்ததை படிக்கலாம். யாருக்கும் என்னன்னு புரியாது. அதனால தான் நான் வரலாறாக சொல்லிட்டு வர்றேன். அப்போ தான் நீங்கள் பதில் சொல்ல முடியும். அப்போ முந்தின நாள் இந்த சப்ஜெக்டை பார்லிமெண்ட் எடுக்க சொல்கிறாங்க, எடுக்கலை. மறுநாள் காலையில் சபாநாயகரை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை போய் சந்திக்கிறாரு. அப்போ என்ன சபாநாயகர் சொல்கிறார் தெரியுமா? நான் மேலிடத்தை கேட்டு தான் எடுப்பேங்க. எப்போ இவ்வளவு பிரச்சனை, கருப்பாம்பூச்சி பிரச்சனை அந்த இது பாராளுமன்றத்துக்கு போகும்போது இந்த பிரச்சனைக்கு வந்த பிறகும் கூட ராகுல் காந்தி போய் கேட்குறாரு, நீங்கள் இதை சப்ஜெக்ட் எடுக்கணுண்டு. அப்போ என்ன சொல்கிறார் சபாநாயகர்? முடியாதுங்கிறாரு. அதுவரை யாரும் சந்திக்கல. அதுக்கு பிறகுதான்
ராகுல் காந்தி களத்தில் இருக்கிறாரு. அப்புறம் தான் மத்திய அமைச்சர் வர்றாரு. நீங்க ஒவ்வொன்றும் டைம் டு டைம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்ப சோனம் வாங்சுக் மனைவி எப்ப சொல்லி இருக்கணும், ராகுல் காந்தி அன்றைக்கு போராட்டம் பண்ணார் இல்லையா, அன்னைக்கோ மறுநாளோ அவர் விஷயமா சொல்லி இருக்கணும். அவங்களுக்கு என்னன்னா இதுவரையும் தன் கணவன் தான் இதுல ஹீரோவா இருந்தாரு, இடையில ராகுல் காந்தி வந்துட்டாரு. ஏன்னா அவர் கணவர் எங்கே இருந்தாரு, மருத்துவமனையில ஒரு கைதி மாதிரி இருந்தார், அது அவரே சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதற்கு பிறகுதான் ஏதோ தனக்கு வர வேண்டிய ஒரு மரியாதையோ புகழ வராம போச்சு அவங்க சொல்றாங்க. இங்கதான் உங்களுக்கு விஷயம், மாணவர்கள் போராட்டத்தில் அவர் போனா இன்னைக்கு அவ்வளவு விஷயம் சொல்றாங்கல்ல, தூண்டி விடுகிறார்கள் அரசியல்வாதிகள், அரசியல் அவர்கள் எம்பிக்கள் எல்லாம் போனாங்க, ஏன் போகல, இவர் போகல, இவர் போயிருந்தா தூண்டி விடுகிறார்கள் சொல்லுவாங்க. எப்ப தூண்டி விட சொன்னாங்க, திமுகவுடைய எம்பிக்கள் போகும் போதும் கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் போகும் போதும் அப்போதும் இது அரசியல் பூந்துருச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, பயங்கரவாதிகள் உள்ள வந்துட்டாங்க, தீய சக்தியில் வந்துட்டாங்க. இன்னைக்கு விலகி இருக்கக்கூடிய பிரதான், ஒரே ஒரு நிமிஷம் தான், இன்னைக்கு விலகி இருக்க பிரதான் வந்து ஏதோ முந்தா நாள் அவர் அமைச்சராகி நேத்து பரீட்சை பேப்பர் லீக் ஆகி இன்னைக்கு விலகல. கடந்த 10 வருஷமா நமக்கு இதா இருக்கு. 2024 என்ன நடந்துச்சு, குஜராத்ல எல்லா மாணவர்களும் 270க்கு 270 வாங்கினாங்க. அங்கேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே என்ன அப்ப எப்ப நம்முடைய மோடி அவர்கள் ஏதாவது வீடியோ போட்டாரா, மோடி அவர் சொன்னாரா? 2024 இதே பிரச்சனை பெருசா வெடிச்சிச்சு. அப்ப ஏதாவது தர்மேந்திர பிரதான் விலகினாரா? விலகல. இப்பெல்லாம் செஞ்சிருக்கணும். இன்னைக்கு நாங்க சரி செய்யறோம், நாங்க 47 பேர் நீக்கிறோம். இந்த 47 பேர் என்ன போன வருஷம் பதவிக்கு வந்தாங்களா? இந்த 10 வருஷமா அந்த 47 அதிகாரிகள் இருக்காங்க. வரலாறு தெரிஞ்சுக்கணும். எங்கேயோ அரியலூர்ல விபத்து நடந்துச்சு, லால் பகதூர் சாஸ்திரி அழகேசன் 2 பேரும் விலகினாங்க. பல நேரங்களில் பல விஷயங்களுக்கு தார்மீக அடிப்படையில் சம்பந்தமே இல்லாம 2012, 13 3 வருஷத்துல மட்டும் 4 அமைச்சர்கள் விலகினாங்க. பிரைம் மினிஸ்டர் சொல்லியே விலகினாங்க, தானாவும் விலகினாங்க. இதெல்லாம் தார்மீக அடிப்படையில். எங்க சட்ட அமைச்சர் அவர் வந்து அவருடைய உறவினர்கள் எங்கேயோ ஒரு தவறு செஞ்சாருன்னு அதுக்காக அவர் விலகினாரு. போன வருஷம் நீட்டு கசிவாகி போன வருஷம் தான் பிரதான மந்திரியான மாதிரி இன்னைக்கு அவர் விலகின மாதிரி அதான் நடந்துச்சு. தொடர்ந்து எவ்வளவு நடந்துச்சு அதைத்தான் நீங்க சிந்திக்கணும். 152 முறை இந்த தவறு நடந்தது. 3 நாளைக்கு முன்னால எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன கேட்டார், வெள்ளிக்கிழமை நடந்தது என்ன தெரியுமா, நேற்று சட்டசபையினுடைய கடைசி நாள் என்ன கேட்டார் தெரியுமா, நீங்க வந்து விவாதம் பண்றோம்னு வந்தாங்க. அவ்வளவு நாளா வரல, 27 நாளா விவாதத்துக்கு வரல, வந்தாங்க இல்லையா. ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு, அந்த மாணவர்கள் கேட்ட கோரிக்கை 3 கோரிக்கை அதை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ராஜஸ்தான்ல, அதே மாதிரி மகாராஷ்டிராவில், பீகார்ல இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து அங்கே பல்வேறு தாக்குதல் நடந்திருக்கு. இதெல்லாம் தடுத்திருக்கலாம் இல்லையா. இன்னைக்கு வந்து ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலை டெல்லியில வர இருந்துச்சு. அப்புறம் தான் நாங்க இது முயற்சி எடுக்கிறேன். நாங்க ஏன் பிரதமர் அவர்கள் ரைட்ல 12, 11 மணிக்கு அவர் பண்ணிருக்கலாம் இல்லையா, நான் விலகல் சொல்ல போறேன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா. அப்ப மாணவர்களுடைய போராட்டத்தை கிள்ளுக்கரியா நினைச்சீங்க. ராகுல் காந்தி வந்த பிறகுதான், அதுவும் பிரதமர் வீட்டுக்கு முன்னால போராட்டம் சொன்ன பிறகுதான் உங்க பதமதிக்கிறீங்க. அப்ப ராகுல் காந்தி இந்த மாணவர் தாக்கப்பட்ட விதத்தை உங்க காணொலி மூலமா காமிக்கிறாரு. அதனால நீங்க இத்தனை வழக்குகள், அது ராஜஸ்தான் தமிழ்நாட்டில் பிரச்சனை வந்தா அதுக்கு யார் காரணம்? நீட் பேப்பர் தயார் பண்றது யாரு? என்டிஆர், அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான். அப்படிங்கும் போது நீங்க வந்து எப்படி நீங்க அந்த மாநிலத்தை சொல்ல முடியும்? நாளைக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இருக்கும் போதோ எடப்பாடி இருக்கும் போதோ அவர் தான் காரணம் சொல்ல முடியுமா? நீங்க எந்த அளவுக்கு பெண்களை அசிங்கப்படுத்தினீங்கன்னா, மேலாடை கூட போட முடியாம, மூக்குத்தி போட முடியாம, இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில தான் இந்த நீட்டு தேர்வு தொடர்ந்து நடந்துச்சு. தமிழ் கலாச்சாரத்துக்கு விரோதமானது, ஒரு மேலாடை இல்லாத ஒரு சூழ்நிலை. என்னைக்கோ திருவாங்கூர் அரசாங்கம் பண்ண வேலையை நீங்க பண்ணீங்க நீட்டுங்கிற பேர்ல. அப்ப இந்த நீட்டு தேவையில்லை திமுக சொன்னாலும் சரி, அதே மாதிரி தாவேக்காவும் அதான் சொல்லுது. நாங்க என்ன சொல்றோம்னா 2 விஷயம் சொல்றோம். முதல் விஷயம் பாதி சால்வ் ஆகும். ஏன்னா இவங்க நீட்டை விட மாட்டாங்க. ஏன்னா இது உயர்மட்ட வகுப்புக்காண்டி கொண்டு வந்த ஒரு திட்டம். காங்கிரஸ் கொண்டு வந்து நீட் கொண்டு வரும்போது என்ன சொல்லுச்சு, எந்த மாநிலம் விரும்பவில்லையோ அங்கே நீட் இல்லை. அப்படிங்கும் போது தமிழ்நாட்டில் எந்த போராட்டமா நடக்குமா, எந்தெந்த மாநிலம் போராட்டம் நடக்குமா? 3வது விஷயம், எங்க தலைவர் ராகுல் காந்தி 2019 இங்க வரும்போது சொன்னாரு, 21 தேர்தலையும் சொன்னாரு, தமிழ்நாட்டில் நீட்டுக்கு இருக்காதுன்னு சொன்னாரு. அதை மட்டும் சொல்லல, நாளைக்கு மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காரு. இப்ப 2 விஷயம் தான் செய்யணும். நீட்
நீட்டு தமிழ்நாடுக்கு வேணாம்னா கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நம்முடைய பட்டியலில் இருந்து இன்னும் கொண்டு வரணும். அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் கொண்டு வரப்பட்டது. என்னைக்கு? ஆமா, அன்னைக்கு சூழ்நிலை கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு காங்கிரஸ் வேணாம்னு சொல்லிட்டு தான் பிஜேபி வந்திருக்காங்க. பிஜேபி இந்த 12 வருஷமா என்ன செஞ்சிருக்கணும்? நாங்க நியாயமானவர்கள் தான் மாநில பட்டியல் கொண்டு வந்திருக்கணும். அதைத்தான் நான் சொல்ல வரேன் சார். அன்னைக்கு கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எப்ப இது பெரிய பிரச்சனையாவது 2014க்கு பிறகு, அதுவும் நீட்டு தமிழ்நாட்டுக்கு திணிக்கப்பட்ட பிறகு. தமிழ்நாடு எப்ப திணிக்கப்படுறாங்க? ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. ஆனா எப்ப அது வந்துச்சு தெரியுமா? இவங்க எடப்பாடியார் வந்த உடனே நம்முடைய பாஜகவுடைய அழுத்தத்தின் காரணமா வந்தது. இதையெல்லாம் நாம புரிந்து கொண்டு இதையெல்லாம் இன்னைக்கு உள்ள இந்த 3 விஷயம் மட்டும் செஞ்சது முக்கியம் அல்ல, செய்ய வேண்டிய இன்னைக்கு வேணா நின்றலாம். நாளைக்கு இதே போராட்டங்களை தமிழ்நாடோ மற்ற மாநிலங்களோ எடுக்கும் போது பிரச்சனை வரும். தமிழ்நாட்டில் அதிகமான மருத்துவ கல்லூரி இடங்கள் இருக்கு. நம்ம இடங்கள் பூரா வடநாட்டுக்கு பறி போகுது. இதை தடுக்கன்னு சொன்னா நமக்கு நீட்டு கூடாது, அல்லது மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு வரணும். ஓகே.